சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ்னு போட்டிருக்கான். ரைட்டா? இப்போ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் பூமியில் ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது. ரைட்டா? நார்த்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? மின்காந்த புலன்கள்னு சொல்லுவாங்க. அதை மின்காந்த புலன்கள் என்ன சொல்ல, ஒரு மேக்னெட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது இழுக்கும் சக்தி இருக்கும். அந்த தூரத்தை தான் என்ன சொல்கிறாங்க? ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போது நல்லா பாருங்கள். அண்டு மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ், மின்காந்த புலன்கள், பூமியின் மின்காந்த புலன்கள் மற்றும் அதில் உள்ள கூறுகள்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக்னால் அந்த மேக்னெட்டு அம்சம் கொண்ட எலிமெண்ட்ஸ்னால் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கூறுகள் அது என்னது? அயன், உலோகம் சம்மந்தப்பட்டு தான் மேக்னெட்டாக வேலை செய்யும். ரப்பரில் வேலை செய்யுமா? செய்யாது. சரியா? இப்போ இதை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். அதாவது ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அப்படின்ட்டான். ஜியாகிரபிக்கல் நல்லா கவனிக்கணும். ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இந்த சைடில் மேலே இருக்கிறது. ரைட்டா? ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் மேலே இருக்கிறது. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். அதேமாரி இந்த கோடு இந்த இருக்குல்ல, இந்த கோடு தான் ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். இது ஜியாகிரபிக்கல் சவுத்து போல். இது என்னது? இதுதான் பூமி. இதுதான் ரவுண்டு மொத்த பூமி. இதில் நல்லா பாருங்கள், ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் என்னது? பூமியின், அதாவது ஜியாகிரபிக்கல் என்னது? பூமியை வச்சு உள்ள நார்த்து போல். ஜியோனது பூமியின் நார்த்து போல். அதேமாதிரி அதாவது இது பூமியின் சவுத்து போல், சவுத்து திசையில். இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. ரைட்டா? அப்போது இந்த பூமி இந்த ரவுண்டு நடுக்குத்தல செங்குத்த ஒரு வெட்டினேன்னா அது மேலே உள்ளது என்னது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். கீழே உள்ளதுன்னா ஜியாகிரபிக்கல் சவுத்து போல். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இன்னொன்று இருக்குது, மேக்னெட்டிக் சவுத்து போல். இது ஜியாகிரபிக்கல் நார்த்து போல், இது மேக்னெட்டிக் சவுத்து போல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இப்போ ஜியாகிரபிக்கல் நார்த்து போல்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். என்னது? இதில் இன்னும் குழம்பிடுவீங்க. ஏன்னா இப்போ ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ பூமிக்கு மேலே உள்ளது என்னது? நார்த்து, கீழே உள்ளது சவுத்து, லெஃப்டில் ஈஸ்ட், வெஸ்ட்டு, ரைட்டில் ஈஸ்ட்டு. ரைட்டா? இப்போது இது நல்ல இந்த ஒரு ரவுண்டு இங்கே பாருங்கள். இது ஒரு ரவுண்டு பூமி. இதில் செங்குத்தாக வருது இல்லையா? இப்படி செங்குத்தாக வர்றது தான் என்னது? இது நான் ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். இது கீழே உள்ளது ஜியாகிரபிக்கல் சவுத்து போல். ரைட்டா? இது செங்குத்தாக வருது. இன்னொன்று மேக்னெட்டிக் சவுத்து போல் அண்ட் மேக்னெட்டிக் நார்த்து போல். அது எப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு இந்த பூமிக்கு இது வந்து ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். இன்னொன்று என்னது? மேக்னெட்டிக் நார்த்து போல், மேக்னெட்டிக் சவுத்து போல். அது எப்படின்னா இந்த பூமிக்கு நட்டுக்குத்தலாக இருக்கிறது தான், செங்குத்தாக இருக்கிறது தான், சென்டரில் இருக்கிறது தான் ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அண்ட் சவுத்து போல். அதேமாரி கொஞ்சம் விலகி இருக்கும், கொஞ்சம் டில்ட் ஆகி இப்படி இருக்கும். அது வந்து மேக்னெட்டிக் சவுத்து போல், மேக்னெட்டிக் நார்த்து போல்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. எப்படின்னா ஒரு மேக்னெட்டோட நார்த்து போல் தான் எங்கே இருக்கும்? சவுத்தில் இருக்கும். இதுதான் மேக்னெட் வச்சுக்கிறோமே. இது மேக்னெட். மேக்னெட்டோட நார்த்து போல் எங்கே இருக்கும்? சவுத்தில் தான் இருக்கும். இதுதான் இது என்னது? நார்த்து போல் எங்கே இருக்கும்? அதாவது ஜியாகிரபிக்கல் சவுத்தில் இருக்கும். ஜியாகிரபிக்கல் சவுத்து தானே கீழே. அப்போது மேக்னெட்டோட நார்த்து போல் இங்கே இருக்கும், ஆப்போசிட்டில் மாறி இருக்கும். அதேமாதிரி மேக்னெட்டோட சவுத்து போல் எங்கே இருக்கும்? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இப்போது மேக்னெட் இதுதான் மேக்னெட்டிக் சவுத்து போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் பூமியோட நார்த்து போலில் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் போல் வந்து அட்ராக்ட் ஆகும், சேம் போல் ரிப்பல்ஸ் ஆகும். நார்த்து சவுத்து, மேக்னெட்டோட நார்த் அண்ட் சவுத்து அட்ராக்ட் ஆகும். அதேமாரி நார்த்து ரிப்பல்ஸ் ஆகும், சவுத்து ரிப்பல்ஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க இதில். அதனால் இது என்ன செய்யணும் பாருங்கள். மேக்னெட்டோட சவுத்து போல் எங்கே இருக்கும்? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலில் இருக்கும். சவுத்து போல் இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? இங்கே இருக்குது. அதனால் இது மேக்னெட்டோ ஜியாகிரபிக்கல் நார்த்து. அப்போது இது என்ன செய்யும்? நீடில் என்ன எதை நோக்கி செல்லும்? சவுத்தை நோக்கி தான் செல்லும். காம்பஸோட நார்த்து நீடில் என்ன செய்யும்? சவுத்தை நோக்கி செல்லும். ஆப்போசிட் தானே. ஒரு கேம்பஸ் இப்படி இருக்குது. ரைட்டா?
கேம்பஸோட நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. அந்த நீடில் என்ன செய்யும்? ஆப்போசிட் சைடில் தானே சவுத் போல். மேக்னெட்டோட சவுத் போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்குது. அப்போ மேக்னெட்டோட நீடில் என்ன செய்யும்? நார்த்தை நோக்கி தான் செல்லும். ஏன்னா ஆப்போசிட் தானே சவுத் போல் இங்கே இருக்கிறது. அதனால இந்த திசையில் நோக்கி செல்லும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலில் இருக்குது. அதேமாரி நார்த்து போல் ஆஃப் த மேக்னெட்டு எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் சவுத்து போலில் இருக்குது. மாறி இருக்கும். அதனால தான் இப்போது கேம்பஸ் வந்து ஏன் ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி போகுது அப்படின்னா, மேக்னெட்டோட ரூல்ஸ் என்னது? டிஃப்ரெண்ட் போல் அட்ராக்ட். அப்போ இங்கே மேலே சவுத்து போல் இருக்கா? அப்போது காம்பஸில் நார்த்துன்னு எழுதியிருக்கோம். அது என்ன செய்யும்? சவுத்தை நோக்கி தானே போகும் நீடில். இது சவுத்து போல். சவுத்தில் மேக்னெட் இருக்குது. அப்போ நார்த்து போல் காம்பஸில் உள்ள நார்த்து சவுத்தை நோக்கி நிற்கும். அப்போ சவுத்து போல் நோக்கி நிற்கும். அப்படின்னா அது ஜியாகிரபிக்கலில் என்னவாக இருக்காது? நார்த்து போல். ரைட்டா? இதுதான். இந்த ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததுக்கு போகலாம். இப்போ from the activities performed in lower classes. அப்போ நம்ம கீழ் வகுப்பில் படித்ததன் பிரகாரம் from the activities செயல்பாடுகள் எங்கேருந்து performed நாம் செஞ்ச செயல்பாடுகள். performed செய்த செயல்பாடுகள் எங்கே? from the lower classes கீழே 11-10 நம்ம செஞ்ச செயல்பாடுகள் பிரகாரம் you might have noticed நீ வந்து அறிந்திருப்பாய். நோட்டீஸ்னு அறிந்திருப்பாய் that என்னவென்றால் the needle in a magnetic compass அல்லது போட்டுக்கோ. நீடில் இன் a magnetic compass. ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது. அதில் உள்ள நீடில் எதை நோக்கி போகும்? நார்த்தை நோக்கி போகும். அப்போ நார்த்து எங்கே இருக்குது? பூமியில் சவுத்தில் இருக்குது. மேக்னெட் எங்கே இருக்குது? சவுத்து திசையில் இருக்குது. மேக்னெட்டோட சவுத்து எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்குது. அப்போ இந்த நீடில் என்ன செய்யும்? நீடிலோட நார்த்து சவுத்தை நோக்கி போகும். சவுத்து மேக்னெட்டை நோக்கி போகும். அப்போ சவுத்து மேக்னெட் எங்கே இருக்குது? சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட்டு ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்கிறது. ஜியாகிரபிக்கல் பூமியோட நார்த்து. அதனால தான் நீடில் நார்த்தை நோக்கி செல்கிறது. ரைட்டா? அப்போது யூ ஹேவ் நோட்டீஸ் நீ அறிந்திருப்பாய் தேட் என்னவென்றால் நீடில் இன் ஏ மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸில் உள்ள நீடிலானது அல்லது இன்னொன்று ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட். அப்படி ஃப்ரீலி சஸ்பெண்டானா ஒரு நூலை கட்டி நீ ஒரு மேக்னெட்டை தொங்க விடுற. ஃப்ரீல்னா தங்கு தடை இல்லாமல் சஸ்பெண்டட் தொங்க விடப்பட்ட ஒரு மேக்னெட்டில் சென்டரில் நூலை கட்டி நீ தொங்க விடுற. மேலே உள்ளது பிடிச்சிக்கிற. அந்த மேக்னெட்டு தொங்கிட்டு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? மேக்னெட்டோட நார்த்து எதை நோக்கி போகும்? ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி போகும். ஏன்னா ஜியாகிரபிக்கல் நார்த்தில் என்ன இருக்குது? சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் இருக்குது. சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் இருக்குது இல்லையா? அப்போது இந்த மேக்னெட்டோட நார்த்து ஆப்போசிட் நோக்கி தானே போகும். சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட்டை நோக்கி போகும். அப்போ சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்குது. புரியுதா? அதனால தான் இந்த மேக்னெட்டோட நார்த்து ஜியாகிரபிக்கல் நார்த்து நோக்கி போவதற்கு காரணம். ஏன்னா ஜியாகிரபிக்கல் நார்த்தில் தான் மேக்னெட்டோட சவுத்து போல் இருக்கிறது. அப்போது நார்த்து வந்து ஆப்போசிட் போல் தானே அட்ராக்ட் ஆகும். நார்த் ஆஃப் த மேக்னெட் எதை நோக்கி இருக்கும்? ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி இருக்கும். ஏனென்றால் சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்கிறது? நார்த் ஆஃப் த ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்கிறது. அதேமாரி நார்த்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்கிறது? ஜியாகிரபிக்கல் சவுத்து போலில் இருக்கிறது. ரைட்டா? இப்போ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரீலி ஃப்ரீலினா தங்கு தடை இல்லாமல் தொங்க விடப்பட்ட ஒரு மேக்னெட் கம்ஸ் டு ரெஸ்ட்னா ஒரு நிலைக்கு வரும். ஒரு ஓய்வுக்கு வரும். அப்படின்னது ஒரு நிலைக்கு வரும். அது என்ன நிலைமைன்னா இனிய ஒரு பொசிஷன்னா ஒரு நிலைமைக்கு வரும். அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அப்ராக்சிமேட்லி அலாங் த ஜியாகிரபிக்கல் நார்த். அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அவைகள் இருக்கும். அப்ராக்சிமேட் தோராயமாக எதை நோக்கி இருக்கும்? ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேக்னெட்டோட நார்த்து எதை நோக்கி போகும்? சவுத்து போல் ஆஃப் த
சவுத் மேக்னெட் போல் நோக்கி போகும். அப்போ சவுத் மேக்னெட்டிக் போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்கிறது. புரியுதா? அப்போது ஆப்போசிட் தானே அட்ராக்ட் பண்ணும். மேக்னெட் ஆஃப் த நார்த் வில் அட்ராக்ட் த சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் சவுத் போல் ஆஃப் த எர்த். அந்த மேக்னெட்டிக் சவுத் போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த் போல் ஆஃப் த எர்த்தில் இருக்கிறது. ரைட்டா? சரி, ஜியாகிரபிக்கல் நார்த் விச் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எர்த். அதாவது நல்லா பாருங்கள், ஜியாகிரபிக்கல் நார்த் சவுத் அப்படிதான். அதாவது ஜியாகிரபிக்கல் நார்த் சவுத்னா நார்த்து மேலே இருக்கிறது, கீழே சவுத்து இருக்கிறது. ஜியாகிரபிக்கல் அப்போ அந்த நார்த்து சவுத்தை நோக்கி இருக்கும் அந்த நீடில். இந்த உதாரணத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது இது பூமி, இது நார்த்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இது சவுத்து. அப்போ இதுதான் ஜியாகிரபிக்கல் நார்த்து. இது என்னது? மேக்னெட்டிக் சவுத்து. இது மேக்னெட்டிக் சவுத்து, இது ஜியாகிரபிக்கல் நார்த்து. ஏன்னா இது என்னது? இது மேக்னெட்டிக் சவுத்துனா இது மேக்னெட்டிக் நார்த்து. அப்போ இது ஜியாகிரபிக்கல் நார்த்துன்னா இது ஜியாகிரபிக்கல் சவுத்து. ரைட்டா? இப்போது இது நார்த்து, ஜியாகிரபிக்கல் நார்த் டு சவுத். அப்போ இந்த மேக்னெட்டிக் நீடில் எங்கே நோக்கி இருக்கும்? அதாவது நார்த்திலிருந்து அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்டில் தோராயமாக நார்த்து டு சவுத்து நோக்கி இருக்கும். இப்போ மேக்னெட் காம்பஸ்ஸு, இது ஒரு காம்பஸ்ஸு, அது நீடில் சென்ட்ரல் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி தான் அந்த நீடில் இருக்கும். நார்த்து நீடில் உள்ள நார்த்து இது வச்சுக்கிறோமே காம்பஸ்ஸு, இதனோட நீடில் இப்படி இருக்கும், மேலேயும் கீழேயும் இப்படி இருக்கும். அப்போ இது அப்ராக்சிமேட்லி இந்த கோடோ ஒரே, இது கொஞ்சம் தானே வித்தியாசம் இருக்கிறது. இது வந்து ஜியாகிரபிக்கல் லைன், நார்த்து டு சவுத் லைன். ரைட்டா? இது மேக்னெட்டிக் போல் லைன், கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஆனால் காம்பஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் காம்பஸில் உள்ள நீடில். ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறாங்க? அப்ராக்சிமேட்லி நார்த்து, ஜியாகிரபிக்கல் நார்த்து டு சவுத்துன்னு சொல்லியிருக்கான். புரியுதா? சரி, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ வில்லியம் கில்பெர்ட் என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 1600ஆம் ஆண்டு புறப்போஸ்ட்னா முன்மொழிந்தார்னு என்னது? சொன்னார்னு அர்த்தம், விளக்கினார்னு அர்த்தம், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. த எர்த் இட் செல்ஃப், அதாவது பூமி தன்னைத்தானே, பிஹேவ்ஸ் லைக் எ ஜிஜாண்டிக் பவர்ஃபுல் பார் மேக்னெட் அப்படின்றான். இந்த பூமியானது இந்த விஞ்ஞானி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, புறப்போஸ்ட்னா முன்மொழிந்தார் அல்லது விளக்கினார் அல்லது எடுத்துரைத்தார், எப்படி வேணால் சொல்லலாம். தட் என்னவென்றால் எர்த் இட் செல்ஃப்னா பூமி தன்னைத்தானே என்னது? பிஹேவ்ஸ்னால் நடந்து கொள்ளுகிறது. பிஹேவ்ஸ் என்னது? வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? லைக் எ ஜெய்ஜாண்டிக் பவர்ஃபுல் பார் மேக்னெட். ஜெய்ஜாண்டிக் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பார் மேக்னெட். பார் என்னது? ஒரு நீல் சதுரம் மாதிரி இருக்கிறது. ரைட்டா? அதான் பார் மேக்னெட்னு சொல்லுவாங்க. பார் மேக்னெட் இங்கே பாருங்கள், இப்படி இருந்ததுன்னு சொன்னால் பார் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதுதான் பார். ரைட்டா? இதுக்கு பேர் பார் மேக்னெட். இந்த மாதிரி ஷேப்பில் இந்த பூமியானது தன்னைத்தானே ஒரு பெரிய பார் மேக்னெட் மாதிரி வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அது உண்மைதான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு தேட் என்னவென்றால், பட் ஆனால் திஸ் தியரி இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். இந்த கோட்பாடு, இந்த கோட்பாடு வந்து வெற்றி அடையவில்லை. இட்ஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்னா இந்த பூமி தன்னைத்தானே ஒரு ஜெய்ஜாண்டிக் பார் மேக்னெட் போல் வெளிப்படுத்துகிறது என்ற கோட்பாடானது வெற்றிகரமாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன்னு ரீசனை பார்ப்போம். பிகாஸ் என்னது நாட் சக்ஸஸ்ஃபுல். ஏனென்றால் அதுக்கு காரணம் சொல்கிறாங்க இல்லைங்க. ஏனென்றால் பிகாஸ் த டெம்பரேச்சர் இன்சைடு த எர்த் இஸ் வெரி ஹை அப்படின்றான். பூமிக்கு உள்ள இந்த பூமி சுற்றி இருக்கு இல்லையா, அது சென்டர் பாகத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஏன்னு சொன்னால் இது வந்து பூமி, இது மேல் பரப்பில் நம்ம குடியிருக்கோம். ரைட்டா? ஆனால் இந்த சென்டர் பகுதியில் வந்து தீ குழம்புகள் ஓடிட்டுருக்கு. பூமியில் நீ தோண்டிகிட்டே போன தண்ணி, அடுத்து தோண்டிகிட்டே போனால் தீ குழம்பு தான் வரும். இதெல்லாம் சுற்றி தீ பாறைகள், தீ குழம்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வெப்பத்தினால இது வந்து நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ரைட்டா? இந்த பாருங்கள், த எர்த் இஸ் வெரி ஹை அண்டு
ஸோ இட் வில் நாட் பி பாசிபிள்ன்றான். என்ன பார்த்தீங்களா? பிகாஸ் ஏனென்றால் த டெம்பரேச்சர் இன்சைடு த எர்த், பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலையானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அண்டு ஸோ ஆகவே இட் வில் நாட் பி பாசிபிள் ஃபார் எ மேக்னெட் டு ரீட்டைன் இட்ஸ் மேக்னட்டிசம். நல்லா பாருங்கள். ஸோ ஆகவே இட் வில் நாட் பாசிபிள், முடியாது. இட்ஸ் பாசிபிள்னா முடியும், நாட் பாசிபிள்னா முடியாது. இதனால் முடியலை. என்ன முடியலை? ஃபார் எ மேக்னெட், ஒரு மேக்னெட்டால் டு ரீட்டைன் இட்ஸ் மேக்னட்டிசம். ரீட்டைன்னா நிலைநிறுத்தி கொள்ள முடியவில்லை. ஒரு மேக்னெட்டால் தன்னுடைய மேக்னெட்டிக் சக்தி, மின்காந்த சக்தியை நிலைநிறுத்தி கொள்ள முடியவில்லை. அப்படி மீனிங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பணக்காரனாக இருக்க முடியவில்லை, அவன் ஏழையாக மாறிடுறான். அதைத்தான் சொல்கிறான். ஒரு மேக்னெட் ஆனது நாட் பாசிபிள் டு ரீட்டைன்னா தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. எதை? மேக்னட்டிசம், காந்தப்புலத்தை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. அப்படின்னா குறைகிறது. ரைட்டா? எதன் காரணமாக அப்படின்னா டியூ டு த ஹை டெம்பரேச்சர் இன்சைடு த எர்த், பூமிக்கு உள்ள அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால ஒரு மேக்னெட் ஆனது அதனோட மேக்னட்டிசத்தை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. இப்போ 10 பவர் மேக்னட்டிசம் இருந்ததுன்னா அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. அதான் சொல்கிறான். ரைட்டா? நல்லா பாருங்கள். திரும்பி என்ன சொல்கிறேன், நான் இதை படிக்கிறேன். பிகாஸ் ஏனென்றால் த டெம்பரேச்சர் இன்சைடு தி எர்த் இஸ் வெரி ஹை, பூமிக்கு உள்ளே இருக்கிறது வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. அண்ட் ஸோ ஆகவே இட் வில் நாட் பாசிபிள், முடியாது. என்ன முடியாது? ஃபார் எ மேக்னெட், ஒரு மேக்னெட்டால் முடியாது. என்னது? டு ரீட்டைன்னா நிலைநிறுத்தி கொள்ள முடியாது, தக்க வைத்து கொள்ள முடியாது. இட்ஸ் மேக்னட்டிசம், மின்காந்த புலத்தை தக்க வைத்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்போ அந்த விஞ்ஞானி சொல்கிறார், குரோவர் சஜஸ்டட். அந்த விஞ்ஞானி சஜஸ்டட் என்னது? ஒரு அறிவுரை வழங்குகிறார். ரைட்டா? என்ன அறிவுரை வழங்குகிறார்னா, தேட் என்னவென்றால் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டியூ டு த, அதை பூமியோட மின்காந்த புலன் ஆனது இஸ் டியூ டு த ஹாட் ரேஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சன் அப்படின்றாங்க. இந்த பூமியோட மின்காந்த புலமானது எவ்வாறாக உண்டாகிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறேன்னா, அதிகமான வெப்பநிலை சூரியனிலிருந்து வருவதனால தான் பூமியில் மின்காந்தம் புலன் உண்டாகிறதுன்னு சொல்கிறார் குரோவர். பூமியில் மின்காந்தம் உண்டாகிறது, மின்காந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகிறதுக்கு காரணமே சூரியனிலிருந்து வரக்கூடிய அதிகமான வெப்பம்தான் என்று சொல்லுகிறார்கள். நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள். குரோவர் சஜஸ்டட் எடுத்துரைத்தார். என்ன? தட் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த பூமியோட மின்காந்த புலமானது இருக்கிறது டியூ டு த, அதன் காரணமாக இருக்கிறது. எதன் காரணமாக? டியூ டு ஹாட் ரேஸ், அது என்ன? வெப்பம் அதிகமான கதிர்வீச்சினால், அந்த கதிர்வீச்சு எங்கேருந்து வருது? கம்மிங் அவுட் ஃப்ரம் த சன், சூரியனிலிருந்து வெளியே வரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சினால தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமியில் உண்டாகிறது என்று சொல்கிறார். அப்போ தீஸ் ரேஸ் வில் ஹீட் அப் த ஏர் நியர் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். இந்த சூரிய கதிர்கள் சூரியனிலிருந்து வர்றது பூமியை நோக்கி வரும்போது பூமியோட ஈக்குவட்டர்னு ஒன்று இருக்குது, மத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. ஈக்குவட்டர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா கவனமாக பார்க்கணும். கொஞ்சம் குழம்பிட்டிங்கன்னா போச்சு. இதுதான் பூமி. இங்கே பாருங்கள், இதுதான் பூமி. இதுதான் பூமி. அப்போ ஈக்குவட்டர் இது என்ன செய்யுது? ஜியாகிரபிக்கல் சென்டரில் இருக்கும். இது வந்து ஜியாகிரபிக்கல் நார்த்து, இது ஜியாகிரபிக்கல் சவுத்து. இது என்னது? கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கும். இது மேக்னெட்டிக் சவுத்து, இது மேக்னெட்டிக் போல் நார்த்து. ரைட்? ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ ஈக்குவட்டார் எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கும். ஈக்குவட்டார் மத்திய ரேகை சென்டரில் ஹரிஜாண்டலாக கட் பண்ணும் பூமியை, வெஸ்ட் டு ஈஸ்ட். ரைட்டா? இது நார்த்து டு சவுத்து, இது வெஸ்ட் டு ஈஸ்ட் கட் பண்ணும். ரைட்டா? சென்டரில் மத்திய பூமியில். அப்போது இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எங்கே விழுகிறது? இந்த ஈக்குவட்டாரில் விழுகிறது. விழுந்து அது வெப்பமாகி
இது மேலே ஆவியாகி போய் இந்த நார்த்து சவுத்து திசைகள் பரவுகிறது. சூரிய கதிர்கள் எங்கே ஈக்குவட்டாரில் விழுகிறது. ஈக்குவட்டார் லெஃப்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இது மத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிய கதிர்கள் இங்கே விழுகிறதுனால அந்த ஈக்குவட்டார் பகுதி அதிகமாக வெப்பமடைகிறது. அந்த அதிகமாக வெப்பமடைவதன் காரணமாக அந்த வெப்ப கதிர்கள் மேல் நோக்கி எழும்பி எதை நோக்கி செல்கிறது? நார்த்து திசை மற்றும் பூமியின் சவுத்து திசையை நோக்கி செல்கிறது. இப்படி செல்லுகிறது. அதனால் 2 திசைகளிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகிறது என்று சொல்லுகிறார் இந்த விஞ்ஞானி. ரைட்டா? அது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வாங்க. அப்போது தீஸ் ரேஸ் வில் ஹீட் அப் இந்த கதிர்கள் இந்த சூரிய கதிர்கள் ஹீட் அப் வெப்பமடைய செய்கிறது. த நியர் காற்றை வெப்பமடைய செய்கிறது. அந்த காற்றை எங்கே அப்படின்னா நியர் த ஈக்குவட்டாரியல் ரீஜன். நியர் பார்த்துக்கோ, அதாவது நான் அந்த கோடு போட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த ஈக்குவட்டார் பகுதியில் உள்ள காற்றை வெப்பமடைய செய்கிறது. திரும்பி கூட போட்டு காமிச்சிடுறேன், கொஞ்சம் கவனம் சிதறிச்சுன்னா போச்சு. இதுதான் ஈக்குவட்டாரியல் ரீஜன். இதுக்கு பக்கத்தில் உள்ள காற்றை வெப்பமடைய செய்கிறது. வெப்பமடைஞ்சோன்னா அந்த காற்றுகள் நார்த்தை நோக்கியும் சவுத்தை நோக்கியும் செல்லுகிறது. அந்த வெப்பமடைந்த காற்று செல்லுவதனால இந்த பூமியின் மேல் பரப்பில் உள்ள உலோகங்கள் காந்தமாக மாறுகிறது. இந்த பூமியில் உள்ள உலோகங்கள் இருக்கு இல்லையா, ஓர், இப்போ மேக்னெட்டிக் ஓர்னு சொல்கிறோமா, அதை எல்லாம் என்னது காந்தமாக மாறுகிறது. அப்போ சூரிய கதிர்கள் எங்கே விழுகிறது? ஈக்குவட்டாரியல் ரீஜனில் தான் விழுகிறது. அங்கே உள்ள காற்று தான் வெப்பம் அதிகமாகி அது பரவுகிறது. நார்த்து அண்டு சவுத் திசையை நோக்கி பரவுகிறது. ரைட்டா? அதன் காரணமாக அந்த நார்த்து சவுத்தில் உள்ள ஓர்னா அயன் ஓர்கள், அதேமாதிரி உலோக ஓர்கள் என்ன செய்கிறது? மேக்னட்டிசத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் These rays will heat up the air and equatorial region. ஆகிறது ஒன்ஸ் ஏர் பிகம்ஸ் ஹீட்டர். அப்போ அந்த ஈக்குவட்டாரியல் ரீஜனில் அந்த சூரிய கதிர்கள் விழுந்த உடனே அதில் உள்ள காற்று வெப்பமடைந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒன்ஸ்னால் ஒரே நேரத்தில் ஒன்ஸ் ஏர் பிகம்ஸ் ஹீட்டர். காற்றானது எங்கே? ஈக்குவட்டாரியல் சொல்கிறான். ஈக்குவட்டாரியல் வெப்பமடைந்த பின்பு இட் ரைசஸ்னால் இது மேல் நோக்கி எழும்புகிறது. இட் ரைசஸ் எபோவ் அண்ட் வில். ரைசஸ் எபோனா இது மேல் நோக்கி எழும்புகிறது. எபோனா இட் ரைசஸ். இட் எதை குறிக்கிறது? வெப்பக்காற்றை குறிக்கிறது. இட் ரைசஸ் மேல் நோக்கி எழும்புகிறது. எபோனா மேல் நோக்கி எழும்புகிறது. அண்டு மூவ் டுவர்ட்ஸ் நார்த்தன் அண்ட் சவுத்தன். அங்கேருந்து எதை நோக்கி நகர்கிறது? வடக்கு திசையும் தெற்கு திசையை நோக்கி நகர்கிறது. இப்போ தானே சொன்னேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது அதாவது நார்த் அண்டு சவுதர்ன் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் அரைக்கோளம்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், திரும்பி இதையும் நான் சொல்லிடுறேன். இப்போது இது பூமி, மறந்துடக்கூடாது. இது ஈக்குவேட்டர். ரைட்டா? இது ஜியாகிரபிக்கல் நார்த்து அண்டு சவுத்து. இது மேக்னெட்டிக் போல் சவுத்து மேலே மாறி இருக்கும். இது நார்த்து. ரைட்டா? இப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சவுதர்ன் ஹெமிஸ்பியர்னால் நல்லா பாருங்கள், பூமியை இந்த ஈக்குவேட்டர் என்ற கோடு 2ஆக பிரிக்கிறது. நீ எலுமிச்சை மலத்தை நடு மத்தியில் வச்சு வெட்டினேன்னா 2 பாகமாக பிரியுது இல்லையா? அப்போ இப்போ இந்த கோடானது ஈக்குவேட்டர் பூமியை 2 பாகங்களாக பிரிக்கிறது. இந்த பாகம் பூரா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இந்த அரைக்கோளம், இது அரைக்கோளம் தான். இது மொத்த கோளம் ஒரு ரவுண்டு. அப்போ இது அரைக்கோளமானது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்றும் இந்த அரைக்கோளமானது சவுதர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லப்படுகிறது. சரியா? மறந்துடக்கூடாது. மறந்தீங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. இது பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்டு சதர்ன் ஹெமிஸ்பியர். அதை நோக்கி இந்த வெப்பக்காற்றுகள் செல்லுகிறது. ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு அண்டு கெட் எலக்ட்ரிஃபைடு அப்படின்றான். அப்போ அந்த வெப்பக்காற்றுகள் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சவுதர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி சென்று செல்லுகிறது. அண்டு மேலும் அதுக்கடுத்து என்ன செய்ய? கெட் எலக்ட்ரிஃபைடு. கெட்டுன்னா பெறுகிறது. எது பெறுகிறது? எலக்ட்ரிஃபைடு, மின் தூண்டலை பெறுகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இரண்டும் சேர்ந்தது எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஒரு கரண்ட்டு வயரில் பாஸ் ஆகும்போது அந்த வயரை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும்.
அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போது கரண்ட்டு அது எலக்ட்ரிஃபைடு அப்படின்னா அது மின் தூண்டலுக்கு உட்படுகிறது. எது? அந்த பூமியில் அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சவுதர்ன் ஹெமிஸ்பியரில் உள்ள உலோக பொருட்கள், அதாவது அயன் ஓர்ஸ், இவைகள் எதற்கு உட்படுகிறது? மின் தூண்டலுக்கு உட்படுகிறது. அப்போ மின் தூண்டலுக்கு உட்படும் போது மேக்னட்டிசம் உண்டாகிறது. ரைட்டா? அண்ட் கெட்ஸ்னால் பெறுகிறது. எலக்ட்ரிஃபைனா மின் தூண்டலை பெறுகிறது அப்படின்றான். அப்போ திஸ் மே பி ரெஸ்பான்சிபிள் டு மேக்னடைஸ் த ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ பாருங்கள், இதுதான் பொறுப்பேற்கிறது. ரெஸ்பான்சிபிள்னால் பொறுப்பேற்கிறது, பங்கு வகிக்கிறது. ஆக்சுவலி உண்மையான வேர்டு வந்து ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு வகித்தல். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஃபிசிக்ஸில் 12th ஃபிசிக்ஸில் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வரும்போது பங்கு வகிக்கிறது, செயல்படுகிறது கொஞ்சம் மாற்றி போட்டுக்கணும். ரைட்டா? அப்போது திஸ் மே பி ரெஸ்பான்சிபிள், இது செயல்படுகிறது. எதற்கு? டு மேக்னடைஸ்னால் மின் தூண்டலுக்கு. டு மேக்னடைஸ்னால் மின் தூண்டல், அதாவது மின் தூண்டல் இல்லை, மேக்னட்டிஸ், அதாவது மின்புலம் உண்டாக்குவதற்கு. டு மேக்னடைஸ் த ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெர்ரோனா இப்போ உலோக மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஏற்கனவே படிச்சு Fe2O3 படிச்சிருக்கோம் இல்லையா? அவைகளை மேக்னட்டிசம் ஆக்குவதற்கு இவைகள் உதவி செய்கிறது. அப்படி இந்த காற்று, வெப்பமான காற்று. ரைட்டா? நியர் த, அந்த பொருட்கள் எங்கே இருக்கிறது? நியர் த எர்த் சர்ஃபேஸ். அந்த பொருட்கள், அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எங்கே இருக்கிறது? நியர் த எர்த் சர்ஃபேஸ். அப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் இருக்கிறது. அங்கே தானே ஓர் இருக்கும், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? சரி, நெக்ஸ்ட். அப்போ டில் டேட், இது வரைக்கும் so many theories, பல கோட்பாடுகள், so manyனா பல கோட்பாடுகள் have been proposed, முன்மொழியப்பட்டன. ஆனால் ஆனால் none of the theorems completely, அதாவது explain the cause for the earth magnetism. ஆனால் பல கோட்பாடுகள் இது சம்பந்தமாக முன்மொழியப்பட்டன. அதை தான் சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன். டில் டேட், இது வரைக்கும் so many theories have been proposed, பல கோட்பாடுகள், பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேக்னெட்டு, காற்று ஈக்குவட்டரில் வந்து அதிகமான வெப்பம் விழுகிறது. அந்த வெப்பம் வந்து மேல் நோக்கி எழும்பி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி போகிறது. அதன் காரணமாக நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் உள்ள ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் என்ன செய்கிறது? மேக்னட்டிஸாக மாறுகிறது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதேமாரி ஃபெர்ரோ மேக்னட்டிசம் மாறுகிறது என்று கோட்பாடுகள் பல உள்ளன. ஆனால் இங்கே பாருங்க, ஆனால் none of the theorems completely explains. அப்படின்னா எந்த ஒரு கோட்பாடும் முற்றிலுமாக விளக்கவில்லை. ஏதோ சொல்லுது, ஆனால் முழுவதுமாக விளக்கி சொல்லவில்லை. இப்போ ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க, ஒரு மாணவன் சொல்கிறான், எனக்கு பாதி புரியுது, பாதி புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்படின்னு என்னது? எந்த ஆசிரியரும் மாணவனுக்கு முற்றிலுமாக புரியும்படி பாடம் நடத்தவில்லை என்று பொருள்படுகிறது. ரைட்டா? அதைத்தான் இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, பல கோட்பாடுகள் இருக்கிறது, அவை அனைத்தும் கம்ப்ளீட்லி நாட், அதாவது நன்னா ஒன்றுமே இல்லை, ஆஃப் த தியரம்ஸ் அப்படின்னா இந்த கோட்பாடுகள் ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? கம்ப்ளீட்லி எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமும் விளக்கமாக சொல்லப்படவில்லை அப்படின்றான். எதை? த காஸ் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம். காஸ்னா காரணம். எந்த காரணம்? ஆஃப் எர்த் மேக்னட்டிசம், பூமியோட மேக்னட்டிசம் மின்புலம் எவ்வாறு உண்டாகிச்சு என்பதை முற்றிலுமாக எந்த தியரமும் இதுவரைக்கும் விளக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? சார், நெக்ஸ்ட், த நார்த் போல் ஆஃப் மேக்னெட்டிக் கம்பாஸ் நீடில் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னெட்டிக் சவுத் போல். நான் ரைட் தானே? த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் கம்பாஸ் எதை நோக்கி போகும்? சவுத்துன்னு ஆப்போசிட் டைரக்ஷன் தானே போகும். சவுத் போல் ஆஃப் த எர்த். ரைட்டா? சவுத் மேக்னெட்டிக் போல். ரைட்டா? சவுத் மேக்னெட்டிக் போல் ஆஃப் தி எர்த். அந்த சவுத் மேக்னெட்டிக் போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்கிறது. ரைட்டா? அதேமாரி நார்த் மேக்னெட்டிக் போல் எங்கே இருக்கிறது? ஜியாகிரபிக்கல் சவுத் போலில் இருக்கிறது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அதனால தான் கேம்பஸோட நீடில் ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி செல்லுகிறது. அப்போ ஏன்னா ஆப்போசிட் மேக்னெட்ஸ்
போல் வில் அட்ராக்ட். ஏன்னா இப்போ ஜியாகிரபிக்கல் நார்த்து போலில் பக்கத்தில் என்ன இருக்குது, சவுத்து போல் இருக்கிறது ரைட்டா, மேக்னெட்டிக் சவுத்து போல் இருக்கிறது. அதனால தான் அதை அட்ராக்ட் பண்ணுகிறது ரைட்டா. சரி ரைட் ஓகே. என்னது மாரிஷா பாடம் எடுத்துட்டு இருக்கும்போதே போகுதே. பாருங்க அப்போ பாருங்க, நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் கம்பாஸ், மேக்னெட்டிக் காம்பஸோட மேக்னெட்டிக் நார்த் போல் என்ன செய்யும், அப்போது எது நீடில் ஒரு நல்ல நான் திரும்பி படம் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதுதான் மேக்னெட்டிக் காம்பஸ், இது நீடில், இது நீடில். இது எதை நோக்கி இருக்கும், நார்த்து போல நோக்கி இருக்கும். எதை, மேக்னெட்டிக் ஜியாகிரபிக்கல் நார்த்து. ஏன்னா இது நார்த்து, நீடிலோட நார்த்து அப்படின்னா இது எதை நோக்கி போகும், மேக்னெட்டோட சவுத்தை நோக்கி போகும். அப்போ மேக்னெட்டிக் சவுத்து போல் எங்கே இருக்குது, இதுதான் பூமி, இது ஜியாகிரபிக்கல் நார்த்து இது. அப்போ இது என்னது, இதுதான் மேக்னெட்டிக் சவுத்து போல் ரைட்டா. மேக்னெட்டிக் சவுத்து போல் எங்கே இருக்குது, ஜியாகிரபிக்கல் நார்த்து போலில் இருக்குது ரைட்டா. அப்போது இந்த கேம்பஸோட நார்த்து எதை நோக்கி போகும், சவுத், மேக்னெட்டிக் சவுத்தை நோக்கி தானே போகும். அது நியர்பை